தஞ்சாவூர் மாவட்டம் மதுக்கூர் சேர்ந்த வினோத் 38 வயசு. அவர் தான் இந்த 3 குழந்தைகளை ஈவிரக்கமின்றி கழுத்தறுத்தவர். அவர் வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பெருகவாழ்ந்தான் மதுக்கூர் சாலையில் பெரியக்கோட்டை அப்படின்றது அவரோட ஊர். எக்ஸாக்ட்லி சொல்லப்போனால் பெருமையா கோயில் அதுக்கு அருகில் உள்ள ஒரு வீட்டில் தான் வசித்து வந்திருக்காரு. டிரைவராக இருந்திருக்காரு. ஹோட்டலில் சில சர்வர் வேலையெல்லாம் பார்க்குற மாதிரி எடுபடி வேலை, சர்வரு, இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்திருக்காரு. மனைவியோட போக்கு சரியில்லை. மனைவி எந்த ஊர்னு கேட்டிங்கன்னா, பக்கத்தில் உள்ள புலவஞ்சி, அது கிழக்கு மேற்கு சாலை. அதில் அடுத்த கிராமம் புலவஞ்சி, ஒரு 2-3 கிராமத்தில். இந்த இவர் பெரியக்கோட்டையிலேருந்து தள்ளி புலவஞ்சிங்கிற ஊரில் தான் அவங்க மனைவி இருந்திருக்காங்க. அவங்க மனைவியோட போக்கு சரியில்லை. அவங்க மனைவி என்ன செய்கிறாங்க, மற்ற 3 குழந்தைகள், 2 பொம்பளை பிள்ளைங்க, ஒரு பையன். கொடுமை. 2 பொம்பளை பிள்ளைங்க, மொதல் பிள்ளைக்கு வயசு 12, அடுத்த பிள்ளைக்கு வயசு 10, பையனுக்கு வயசு 6, 3 பிள்ளைங்க. மனைவி கொஞ்சம் அப்படி இப்படி இல்லீகல் அஃபேரில் இருந்திருப்பாங்க போல இருக்குது சொல்லப்படுகிறது. மனைவி வந்து அந்த இல்லீகல் இவர் சண்டை வந்திருக்கு, சந்தேகம் வந்ததில்லை. அப்புறம் டெய்லி சண்டை அப்படி வந்தோடனே மனைவி வந்து அந்த கள்ளக்காதலுடைய போயிடுறாங்க 3 குழந்தைகளை விட்டுட்டு. அப்போ மனைவியுடைய தகப்பனார், அதாவது இவருக்கு மாமனார் மாமியார்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க வந்து குழந்தைய கொடுத்துருங்க, நாங்கள் வளர்த்துக்குறோன்னு இருக்காங்க. படுபாவே கொடுத்து தொலைஞ்சிருக்கலாம். அந்த பொம்பளை தப்பு போயிட்டுட்டானா அது நீ என்ன தண்டனை கொடுக்குறன்னு நினைக்கிறீங்க, அது கோர்ட்டு கொடுக்கட்டும், இல்லை நீ எங்கே பண்ணிட்டு போ. குழந்தைங்களை என்ன பண்ணுச்சு? அப்போ 3 குழந்தைங்களை கொடுத்துருக்க மாப்பிள்ள, நாங்கள் வளர்த்துக்குறோம் அப்படின்ட்டுருக்காங்க. கட்டையை கண்டி அடிச்சிருக்காப்புல. அப்போ ஆள் கொஞ்சம் மென்டலி டிஸ்டர்ப்டாக இருக்க வாய்ப்பு நிறையா இருக்குது. அட்லாஸ்ட் ஃபைனல் அந்த அந்த டே வந்து ரொம்ப கொடுமையான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. கடையில் போய் வடை வாங்கி கொடுத்து யாருக்கு, அந்த குழந்தைங்களுக்கு, அதான் 2 பொம்பளை பிள்ளைங்க, பையன். குழந்தைங்களாம் 12 வயசு தானேப்பா, 12 வயசு 10 வயசு 6 வயசு பிள்ளைங்க தானே. வடை வாங்கி கொடுத்தா அப்பா வடை கொடுக்குறாருன்னு ஆசையாக தின்னுட்டு இருக்குள்ள, சற்றும் எதிர்பார்க்காம கரகரன்னு 3 பிள்ளையும் பிடிச்சி கழுத்தார்த்து தலையை தூக்கி தனியாக போட்டு மதுக்கூர் காவல் நிலையத்தில் போய் சரண்டர் ஆயிருக்காரு.